கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்த ஜாதகருக்கு சூரியன் எப்பொழுது நன்மை செய்கிறார்? கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் என்ற அயன சயன போகமான விரயபாவத்திற்கு சூரியன் ஆதிபத்தியம். வெளிதூர பயணங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்? ஜாதகர் முதலீடு பண்ணா ஜாதகர் பேர்ல ரிட்டர்ன் வருமானதை சொல்லுது. வாழ்க்கை திருப்தியா இருக்குமா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்னதான் பயணம் பட்டாலும் இறுதியா திரும்பி பார்க்கும் பொழுதோ அல்லது அனுபவித்து பார்க்கும் பொழுதோ வாழ்க்கை திருப்தியா இருக்குமான்றத 12ஆம் இடம் சொல்லுது. வாழ்க்கையின் அத்தனை விதமான விரயங்களையும் 12ஆம் இடம் சொல்லுது. இதெல்லாம் நல்லா நடக்கணும். ஒரு 10 ரூபா காசு ஒருத்தருக்கு செலவு பண்ணா கூட அது சுப விரயமா இருக்கணும், ஒரு கஷ்ட காலத்திற்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த 12ஆம் இடம் தான் முடிவு பண்ணுது. வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை இந்த 12ஆம் இடம் முடிவு பண்ணுகிறது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, பிசினஸ் பண்றது, கடல் கடந்த வணிகம் பண்றதுலாம் 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இந்த ஷேர் மார்க்கெட் போன்றது, முதலீடுகள் சம்பந்தமான அத்தனைக்கும் இந்த 12ஆம் இடம் தான் முக்கியம். அப்போ ஒரு கன்னி லக்னக்காரர் அப்போ ஆதாயம் இந்த 12ஆம் ஆதிபத்தியத்துல பெறணும்னா சூரியன் நல்லா இருக்கும். சூரியன் எப்படி இருந்தா நல்லா இருப்பார்? ஸ்தான பலத்தை இழக்காமல் குருவோட தொடர்பு, சுக்கிர தொடர்பு, குரு சுக்கிர தொடர்பை பெற்ற சூரியன் கன்னிக்கு அமர்ந்தால் இது யோகம். இப்ப சூரியன் நன்மையை செய்கிறார்.